ஹலோ, பேரண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறார்கள். யாரு சிமாக்கிட அம்மா? சிமாக்கிட அம்மா யாரு? சிமாக்கிட வாப்பா யாரு? எங்கட ஷஹராங்கிற புள்ள பட்டம் கட்டி எடுத்துக்கிட்டு போனதுக்கு பாத்திரிக்கை பிச்சிட்டு கொடுத்துருக்காரு. சிமாக்கிட வாப்பா தான் சஹராக்கு ஒரு பட்டம் கட்டி கொண்டாந்து நாளைக்கு கொடுங்க. இது சஹரோட அம்மா சொல்றேன், டீச்சர்ட்டையும் சொல்லியிருக்கேன். பாத்ரூம் போயிட்டு வரது கடையில பிள்ளட பட்டத்தை பிச்சு எரிஞ்சி ஈக்கு துண்டு துண்டு ஆக்கி கொடுத்துருக்கான். துண்டக்கார பொடியன். யார் அந்த சிமாக்கு? அவ்வளவு தெரிச்ச உள்ளே இருக்கிற யார் அந்த சிமாக்கு? அம்மா பாப்பா வந்து நாளைக்கு பேசுறானே, யார் அந்த சிமாக்கு? பட்டம் கட்ட போற கஷ்டம் தெரியுமா? படிக்கிறதுக்கு இடையில பட்டத்தை பிச்சான நாளைக்கு படிப்புக்கு என்ன செய்தியா அவரு? யார் அந்த தெரிச்ச உள்ள சிமாக்கு? அம்மா பாப்பா வந்து பேசுறானே டீச்சர்ஸ் மார்கிட்ட. எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எல்லாம் அவர் வந்து 2 பிள்ளைகளுக்கு பட்டத்தை கட்டி கொடுக்குறானே, துண்டக்கார பிள்ளை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிமாக்கோட வாப்பா பேசுகிறேன். நீங்கள் கதைக்கிற ரோங்கோன கதை சரியானே. குழுப்புல ஒழுங்காக கதைக்கு பழகுங்க. முதல் சின்ன பிள்ளைக்கு தெரிச்ச பிள்ளைன்னு கேட்குறேன்டா. உங்களோட பிள்ளை என்ன தெரிக்கா பிள்ளையா? எங்கட பிள்ளை மட்டும் தெரிச்ச பிள்ளையா? என்ன பிரச்சனை? இன்னைக்கு டீச்சர் காய்க்கணும். சும்மா தெரிச்ச பிள்ளை தெரிக்கா பிள்ளைன்னு நீங்கள் காய்க்க போகாது. அப்படி விருப்பம் இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போய். நீங்கள் நாங்கள் அதுக்கு வந்து பேஸ் பண்ணுறோம். உங்களோட பட்டம் எவ்வளோ சொல்லுங்க, அதுக்கு காசை தரோம். தெரிச்ச புள்ளெல்லாம் கூட ரோங்கான கதை நீங்கள் காய்க்கிறது சரியானே. இந்த கதையெல்லாம் இனி இந்த குரூப்பில் விடப்படாது. எங்களோட பிள்ளை எங்கள் பிள்ளை பிரச்சனைண்டா நீங்கள் டீச்சர்கிட்டையோ இல்லை பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். தெரிச்ச பிள்ளை தெரிக்கா புள்ளன்ட்டு இனி இதில் போடப்படாது. இப்போ உங்களோட குரூப்பில் உங்களுக்கு விருப்பம் உண்டா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்குரிய நடவடிக்கை டீச்சர் எடுக்கட்டும், நாங்கள் போய் பேஸ் பண்ணுவோம் அதை சரியானே. இனி இந்த தெரிஞ்ச கதையெல்லாம் இந்த இதுல போடப்போற குரூப்ல நீங்க எங்களை பிள்ளைய பத்தி. எங்களை பிள்ளை தெரிச்சுன்னா உங்களோட பிள்ளை என்ன தெரிக்கா பிள்ளையா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முதல்ல எப்போ பட்டம் கொண்டு வர சொன்னேன், எனக்கு வைங்கன்னு சொன்னேன். அதை நீங்க ஒழுங்கா பண்ணல, கேலஸா இருந்து கொடுத்து அனுப்பினதால வந்த விளைவு. பிள்ளைய முற்று முழுதா யார கொடுத்து அனுப்பின உங்களோட தானே பிள்ளை. நானும் போறல கொண்டாந்து மல்லு அடிக்கட்டும், பிள்ளைகள் பட்டத்தை கொண்டாந்து பிச்சு மல்லு பாப்பாவும் மல்லு கட்டட்டும், மெசேஜ் போடணும். நான் லீவ் எடுத்தேன், என்னால் ஏலாத்தெல்லாம் போகல. எல்லா வேலையும் செய்து வச்சு நான் காலையில் எல்லாம் போகல, லீவு போட்டேன். நான் போயிருந்தாலும் எனக்கு செஞ்சு கொள்ளலாம். பிள்ளைகள் படிப்பிக்கலாம், கரையில் குந்திக்கிறிக்கா நான் போறேன். போய் பிள்ளைகள் படிப்பிக்கணும், அதுக்கான லீவ் போடலை. நீங்க லீவ் போட்டது பிள்ளை டீச்சர், நீ போகாம விட்டது பிள்ளை டீச்சர். டீச்சர் தான் பட்டத்தை நை கொடுக்கணும். என்ன கதைகள் எனக்கு என்ன விளங்கு இல்லை. நீங்க சுய சிந்தனையோட இருந்து கதைச்சிருக்கீங்களா, சுய சிந்தனை இல்லாம கழிக்கீங்களா ஒன்றும் தெரியல. முதல்ல எல்லாம் ஒரே வயசு பிள்ளைகள், அதுக்கேற்ற செயற்பாடும் இல்லாம இருக்கும். அன்றைக்கு சிமாக்கு ஒரு பொருளோட பட்டத்தை பிச்சவன், நாளைக்கு அதே சிமாக்கு அந்த பிள்ளைக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண பண்ணுவான். இன்றைக்கு சண்டை பிடிக்குங்க, நாளைக்கு ஒத்துமையாகும். அன்றைக்கு 2 பேரண்ட்ஸ் கோலத்துக்கு மல்ல அடிக்கிங்க, அவ்வளோ கோல் அடிக்கிங்க. டீச்சர் அந்த பிள்ளையோட இந்த பிள்ளைய சேர்க்கணும், அந்த பிள்ளைய சேர்க்கணும், அப்படி இப்படின்னு காய்க்குங்க. மரம் அங்கே பார்த்தா பக்கத்தில் அடுத்த 2 நாளையெல்லாம் புள்ள பக்கத்தில் ஒத்துமையா, அவன் இல்லாமல் இவன் இல்லை, இல்லாமல் ஒத்துமையா இருக்கானு. அதான் குழந்தை ஜாதிகள். அதில் கள்ள மனம் தெரியா. அதுக்கு அவளத்தை என்ன செய்யுது, அது மாதிரி செஞ்சு போகும். நாளைக்கு அது மறந்துடும். அதுக்கு நீங்கள் பாரதூரமாக்கி அதை பெருசாக்கி என்னென்ன பிரச்சனை இவ்வளோ போய் எனக்கு தெரியா, பார்த்துக்கோங்க நீங்கள். நான் செய்த போல அந்த அட்மினை நான் மட்டும் வச்சுட்டு, அல்லது அட்மின் தலைவர் மட்டும் வச்சுட்டு மற்றவங்களை இது பண்ணிக்கணும். ஒன்லி அட்மினு கொடுத்திக்கணும். ஆனால் இந்த அளவு இண்டிசன் நடந்து கொள்ள பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ தெரிஞ்சு கொள்றேன், பார்ப்போம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில், என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லுங்க, நான் அதை பார்த்துக்கொள்றேன், நான் தீர்த்து கொள்றேன். இது நீங்களே குரூப்பில் போட்டு நீங்களே சண்டை பிடிச்சிக்கிட்டு கதை வச்சு தேவையில்லாத வீண்வாதங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்கடா. அப்போ நான் தேவையில்லையே விடத்தில் எந்த கடமையை மட்டும் நான் செஞ்சுட்டு போய் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா பிள்ளை படிப்பிக்கன்னா முடிஞ்ச வழக்கம். அவளோட நான் சொல்கிறேன். மற்ற பிரச்சனைகள் மற்ற விஷயங்கள் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. பேரண்ட்ஸாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் குரூப்பில் தலைவர் இருப்பார், அதுக்குரிய செயலாளர் இருக்காங்க, அதுக்குரியதை பாருங்கள். நானும் இந்த குரூப்லேருந்து லீவ் ஆகிறேன். அந்த முடிவுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வார பிரச்சனைகள் அந்த அதுக்குரிய தீர்மானம் எடுக்கிறத பிறகு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு போட்டு பிறகு என்ன உங்களால் ஏழாம் இருக்கக்குள்ள ஒப்புக்கு வரல இந்த ஸ்கூலுக்கு வரதும் இல்லை. பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லி கொடுக்குறோம், சொல்லி போட்டு அங்கே போய் இது அடிக்கிறதும் இல்லை. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி கொண்டிருக்கிறதும் இல்லை. நான் சதுரோட வாப்பா, என்ன பிள்ளோட பட்டத்தை பிச்சு போட்டு என்ன கதைக்கியல் நீங்கள்? பட்டத்தை கிழிச்சதும் இல்லாமல் என்னத்தை வேஸ்ட் பண்ண போறீங்க? வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணிவிட்டுவேன் நான் உங்களை பிடிச்சி.
கதைக்கிறத நீங்களும் பார்த்துக்கிறீங்க சரியா? சும்மா கதைக்கியல் பட்டஞ்சியில் அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி செப்படி ஒன்றும் செய்ய இயலாது. நான் டீச்சருக்கு போகிறதா டீச்சரை மாப்பிள்ளை கதைக்கான், டீச்சருக்கு சோம் இல்லையாமண்டு படுக்காவாமண்டு சொல்கிறா. அப்போ நாங்கள் குரூப்பில் போடாமல் இங்கே குரூப் சட்டிக்குள்ளையா போடுறது? நீங்கள் இன்னத்தை ஃபேஸ் பண்ண போறீர்கள், கதைக்கிறத பார்த்து கதைங்கோ சரியா? நான் சவரட வாப்பாண்டா, நீங்கள் சிமாக்கட வாப்பாண்டா கால் பண்ணி கதைக்கணும் விஷயத்து. சும்மா குரூப்பில் மனுஷி போட்டாண்டதுக்காண்டி, மனுஷிக்கு அறிவில்லை, அவள் பைத்தியம். நீங்கள் போட்டிருந்தா நான் உங்களுக்கு கதைச்சிருப்பேன். நான் உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்த பிழையானவே இல்லை சரிதானே மிஸ்டர்? வலைக்கும் முசலாம், உங்களுக்கு சலாத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். எவருக்கு என்ன கையமண்டு ஒரு இந்த டீச்சருக்கு தெரியுமா? நான் தெரியாம தங்கக்கன் எவ்வளவு பிரச்சனைல நடந்துச்சு, எவ்வளவு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் கொண்டு இந்த வகுப்பு இந்த அளவுக்கு நல்லாக்கி கொடுத்ததுக்கு அவ செய்யற நன்றியாது. நன்றி என்ன என்னன்னு தெரியுமா உங்களோட ஆக்களுக்கு? இல்ல அந்த டீச்சருக்கு தெரியுமா நன்றி என்ன என்னண்டு? நன்றி அது நாயல் ஒன்ன போல ஒரு கண்டராவாளாடி என்ன ஜிடி அடி என்ன அண்டி செக்யூரிட்டி நீ போய் அங்க ஏத்தி கொடுத்து அவோ ஏத்தி கொடுத்து அந்த சைக்கிளுக்கு ஏறினா போல டீச்சரை போல நடக்க லஞ்சம் கொடுத்தா ஒரு மாதிரியும், அவளுக்கு பின்னால திரிஞ்சா ஒரு மாதிரியும், அவளுக்கு அதை செஞ்சு கொடுத்தா ஒரு மாதிரியும் திரியுற அந்த தேவடியாளுக்கு பின்னால நீ திரிஞ்சு என்ன வட்ட கரைக்க என்ன சந்தோஷத்துல இருக்கியா? உங்களை எல்லாம் நம்பி நான் அடுத்த வரல, நான் என் அல்லாஹ் நம்பித்தான் என் புள்ளைய படிக்க கூட்டிக்கிறேன் சரியானே? நீங்க ஒரு இந்த கேவலங்கட்ட வேலையில பாக்குறவங்க கூட ஆக்கள் சேர்ந்து குட்டி ஊட்டு ஒவ்வொரு ஆக்களும் சேர்ந்து இந்த கூட்டி காய்ச்சி கேவலங்கட்ட வேலை பார்த்து என்ன வெட்ட கரைக்கு போட மாட்டேன், நிம்மதியில இருக்கியா இல்ல சந்தோஷத்துல இருக்கியா? அப்படியா நீ சந்தோஷப்படுற அளவுக்கு வைக்க மாட்டான் அல்ல எங்களை சரியா? நீ அவக்கு ஒரு நியாயம் தெரியா, ஓர் நியாயம் தெரியா? அவன் ஒரு நியாயம் நடக்கல, ஓர் நியாயம் அங்கால எங்க ஜிஞ்சால எங்க பம்மாத்து காட்டிக்கிட்டு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு லாய்க்கு இல்லாம முத்து பேருக்கிட்ட அவட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு புதுனம் காட்டிக்கிட்டு அங்கே இங்க வரைய தெரிஞ்சவ இப்ப எந்த சம்பளம் மட்டும் போதுமா? அவட சம்பளம் மட்டும் மசிரிக்க காணும், அவட சம்பளம் மட்டும் அவ போல மடுப்பெடுத்தவ நானண்டா காணல. டீச்சர் மையா நடக்காவே ஒவ்வொரு ஆளும் செல்றத கேட்டு 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 அங்கால நின்று ஓட்டு டீச்சர் ஸ்தானத்துல இருந்தா டீச்சர் மை இருப்பாள். கண்டராவாடிமை அவள் திட்டாள், அதுக்கு பின்னால் நீ கண்டராவாடிமை திரிஞ்சு ஓட்டு இப்ப கூட்டி கொடுத்துட்டு போட்டு சந்தோஷம் அடிக்கியா? உண்ட மாமியா மாமா அத்தை உண்ட உறவுன்னு நீ பாக்கணும். மத்தாக்களை கோர்த்துட்டு போட்டு புதுனம் காட்டிட்டு சக்கிலித்தி நல்லா இருப்பேடி நீ எல்லாம். ஆனா என்ன விஷயம்டா எல்லாத்துக்கு காரணம் நம்மால் சாகரா பாத்ரூம் போனது. மட்டும் பாத்ரூம் போவே சிமாக்கு பட்டம் கிழிச்சிக்க மாட்டான். சிமாக்கு பட்டம் கிழிச்சு என்னத்தால சாகரா பாத்ரூம் போனதால அந்த பட்டம் கிழிச்சதெல்லாம் பிரச்சனை. அவள மகளுக்கு பம்பஸ் கட்டி விட்டிருந்தா இந்த நம்ம அவள் பாத்ரூம் போய்க்க மாட்டான். அப்ப அது சாகரோட அம்மாட போன இவனுக்கு ஒரு பட்டத்தை செஞ்சு கொடுத்திருந்தா இவன் அவள பட்டத்தை போய்க்க மாட்டான். அது சிமாக்கிட வாப்பட போல. இது எல்லாத்துக்கும் முன்னே டீச்சரு ஸ்கூலுக்கு போயிருந்தாண்டா பிள்ளைகள் பட்டம் கிழிச்சிக்காது, அது டீச்சரை போல. ஆக மொத்தத்தில் எல்லாருலையும் போல அடிக்குவே இல்லையா பட்டம் கிழிச்சி. மகளே பட்டத்து உடைக்கல, நான் தொட்டு பாட்டம் உடைஞ்சிட்டு அது எனக்கு நீங்க எம்பட்டு கதை கதைக்கிங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கதைக்கணும்னு தெரியாவா? நான் எனக்கு தெரிஞ்சவனு சொல்லிங்க. நான் தெரிஞ்சதை கண்டா நாளைக்காவே ஸ்கூலுக்கு வரது தெரிஞ்சு காட்டு பாருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கும் தெரியும். நான் சௌரன் சிமாக் தான் ஐலாண்ட பட்டத்தை பறிச்சு பிச்சேன். அவர் இப்ப பிக்கலன்னு போய் சொல்றேன். பிள்ளை நான் கோழிக்கடை மன்சூரு. இந்த உங்களோட வீட்டு பிரச்சனை காசு பிரச்சனை இந்த இதெல்லாம் இந்த குரூப்பில் போட்டுக்கு மெனக்கெடுத்தப்படா. நாங்கள் 1000 பிரச்சனை இல்லை 1000 தொழிலில் தெரியும். நாங்கள் இந்த ஓத்து நீக்கு மெசேஜ் வந்தால் இது இப்போ உங்களோட பேசுகிற பிரச்சனை நீங்கள் கோல் அடித்து பார்த்துக்கோ. இந்த குரூப்பில் போட்டு நங்குன்னு இந்த ஓத்தை பெட்டி சார்ஜ் மறங்குது. உங்களால் உங்களோட பிரச்சனையெல்லாம் இங்கே வைக்கப்படாது. பெரும்போட வருவேன் நான் ஆல்மினி ஸ்கூலுக்கு. நான் ரொம்ப மோசமாக, நான் ரொம்ப கெட்ட ராஸ்கோல். நான் சொல்லிட்டேன் இந்த காசி ஆக்கிற சைஸுகளுக்கு இனிமேல் இந்த குரூப்புண்டு இந்த அம்மாவுக்கு பேரண்ட்ஸ் மாதிரி வேலையை பார்க்கணும். டீச்சர் மெசேஜ் தவிர இந்த குரூப்பில் வருமாண்டா அல்மினி ஸ்கூலுக்கு அனுப்பேன். நான் அடுத்தாண்டைக்கு ஓத்த மெசேஜ் போடுறேன் என்னரமும் நக்குன்னு அம்மாடை சூத்து பாரத். அஸ்ஸலாமு அலைக்கும். சரடம்மா நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம் சரியா? ஐ லவ் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். சஹராவுடைய பட்டத்தை கிழித்தமை தொடர்பான விவாதம் இன்று பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது.
அதன் பொழுது கல்முனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் அவர்கள் அடுத்து வரும் பொதுத் தேர்தலில் இறங்குவதற்கு முன்னர் சஹராவுடைய பட்டத்திற்கான இழப்பீட்டை வழங்கிக் கொடுப்பதாக உறுதியளித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களிடம் உரையாற்றியிருப்பதாகவும் அவரும் இதற்கான தீர்வினை பெற்றுத் தருவதில் மிகவும் மும்முரமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இருந்தபோதிலும் இது ஒரு முஸ்லிம் சமுதாயம் சார் பிரச்சினை என்பதால் தலைவர் இதை மிகவும் சாணக்கியம் அணுக வேண்டும் என்று கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். என் மகன் ஸ்கூலுக்கு போய்க்காது பட்டத்தை பிச்சை பிறகு கலந்து போ உங்களோட டயலாக் இதெல்லாம் போட்டிருக்க சௌரம்மா எனக்கு அவ்வளோ ஜெயிச்சிடா பலத்தை வளர்ப்பு சரியில்லை என்று சொல்றா என்ன செய்யறதுக்கு இல்ல இல்ல இது டயலாக் சம்பந்தமா தான் நான் கேட்கேன். ஸ்கூலுக்கு போன மகன் பட்டத்தை பிச்சாண்டல் போட்டு குரூப்ல அவ்வளோ ஜெயிச்சிடா அதுக்கு என்ன செய்யறப்ப